friends. Good morning. Today we are going to discuss about your project, what you have done for the final year. So one by one we'll just explain about your project. If you have any concern, please ask me, or if I have any doubts, I will ask you. Okay? From your project. One by one we'll explain about your project. Right, first question, Karthi. Why you want to do the project? In that particular unit. Why? Which motivate you to do that particular topic? My project name is for nutrition, simple nutrition tracker. My first mentor, my computer for NCP. That is a real-time live project. அதோட என்ன கம்பேர் பண்ணி நான் பண்ணியிருக்கேன்னா, அவங்களோட வந்து ஈஸியாக அவங்களோட ஃபுட்டோட வேல்யூஸ்லாம் ஆட் பண்ண முடியாது. பார்க்குறது ரிப்போர்ட் பார்க்குறது வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். என்னோட ப்ராப்ளம் ஆஃப் சேனல் என்ன பண்ணிங்கன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும் யூசர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கிறதும் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிறதும் பண்ணியிருக்கேன். So, the problem that you edit, the problem to clear. So, what type of solution you want to use? But my target is age for 18 to 45. But அவங்க வந்து எப்படின்னா ஈஸியாக அட்ராக்ட் ஆகினா மட்டும்தான் நம்மளோட ப்ராஜெக்டில் ரன் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ரன் டைம் அதிகமாக இருக்கிறதுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வந்துட்டு யூசர் ப்ளோ கட்டுறது டிசைன் கட்டுறது அதுக்கப்புறம் கலர் பண்ணிடுறேன். தட் இஸ் மூணு 3.4 இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். You tell me, you have your DPU, right? In the DPU, 5 parameters. First one, empathy. Second one, ideas. Third one, design. Fourth one, evaluate. Last one, model. So, how you will make your project in real time? 6 months I am ready in MCA. My project was Wi-Fi Jam and Jam Integrated. வந்து பார்த்தோம்னா ஐடிபியில் வந்து 30 கம்பெனி இந்த வைஃபை நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வைஃபை ஜாம் வந்து நானே ஜாம் பண்ணவே நடக்கலாம். இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒரு 9 மினிட்ஸ் ஒரு ஐடிபியில் கம்பெனியில் ஜாம் பண்ணாலுமே அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சாலும் 10 மினிட்ஸ் ஆகும். ஆனால் அவங்க கண்டுபிடிக்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஜாம் ஆகிட்டால நெட்வொர்க் போவாதா அவங்க முடியாது. அந்த டைம் அவங்க டேட்டா லாஸ் ஆகும், அந்த டைம் அவங்களுக்கு அட்டாக் ஆகும், லைவ் அட்டாக். ஸோ வந்து அவங்க டேட்டா எவ்வளோ லாஸ் ஆகும், ஒரு ஐடிபியில் ஒரு 5 மினிட்ஸ் எல்லா டீடைல்ஸுமே அட்டாக் எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் நான் டிரெக்ட் நானே இங்கே ஜாம் பண்ணிட்டு டிடெக்ட் வந்து நோடு எம்சியூ அந்த பெட் போர்டு எனி 8% ஜம்பர் யூஸ் பண்ணி ஆர்டினோ கோட்லேருந்து கோட் ரைட் பண்ணி அதை புக் பண்ணி இப்போ பெட் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்மளை பாக்கெட் கனெக்ட் பண்ணி சீரியல் மானிட்டர் போட்டு வந்துடும். ஸோ அதை நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு இங்கே கனெக்ட் பண்ணோம்னா வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்துச்சுன்னா லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும், பாக்கெட் அனலைஸ் ஆகிட்டே இருக்கும். நான் இங்கே ஜாமர் ஆன் பண்ணேன்னா அடுத்த செகண்ட் அங்கே வந்து சவுண்ட் பீப் சவுண்டு லைட் ஏரியா இருந்துச்சுன்னா ஒரு பாக்கெட் அனலைஸ் ஒரு 2 rupees 3 rupees வந்து பாக்கெட் ஜாமர் ஆன் ஸ்டாப் முடிஞ்சாலும் ஸ்டாப் பண்ணி வரும். அது வந்து சவுண்ட் வந்து அப்போ நமக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபயர் வால் நம்ம நீங்கள் சொன்னோம்னா வந்து இந்த டிடெக்ட் மிஷின் வச்சு இப்போ வைஃபை வந்து இந்த குறிப்பிட்ட சரௌண்டிங்குள்ள இருக்க மட்டும் தான் பண்ண முடியும். அந்த கனெக்ஷன் இருக்க மட்டும் தான் 15 ஃபீட் இருக்கிற இந்த கஸ்டமர் அந்த கஸ்டமர் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம உள்ள இருக்கவங்க யாராவது பண்ண முடியும். ஃபயர் வால் டீம் வந்தோடனே அவங்க எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு டிவைஸ் யார் இந்த மாதிரி வச்சுருக்காங்க செக் பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சு அவங்க மேலே சைக்கிள் செய்யணும் ஆக்டிவ் வந்து அப்போதைக்கு சில பேர் தெரியாது. இது வந்து எப்படி நெட்வொர்க் டவுனாக இருக்கும், அப்போ ஃபினான்ஸ் கேஷில் விட்டுருவாங்க. ஆனால் வந்து ஒரு ஜாம் அந்த மாதிரி நிறையா நடக்கும். உதாரணத்துக்கு நான் ப்ராஜெக்ட் எங்கள் வீட்டில் பண்ணுறப்பே பண்ணி முடிச்சு நான் ஃபஸ்ட்டு விட்டேன். மேம் சரி அப்படியே இருக்கும். So, who is the audience for your project? ஆடியன்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் அப்புறம் அது ஐடி புதுசாக any exam, government exam oriented, the centers are not will be happening in college. That time it will be helpful. ஏன்னா அப்போ வந்து we should not use any gadgets. அப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாமர் வச்சுருவாங்க. nobody can call them and they can able to use anything. அது ஒரு பெனிஃபிட். இப்போ உன்னோட கோல் செட் ஆகிடுச்சு. உன்னோட ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் கோல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. we can see it in real time. பண்ணலாம். You tell me what is your project and yes, I'm Balaji. My project is Point City. EVs like carbon converter and Gopal system. So the purpose of the project is there is no installation system in the publication and application too. So that's why I have created a bootstrapping system. So we have here and here is we have combined the TV station finder and charging machine, charging boot system, start box system. Together we have created it like a web application. So that's my purpose of the project. that is your purpose of what is your project? I'm saying MCA Operations Project Studies. My project title is Cyber and Predictive Analysis. Basically, the purpose of this project is to protect people from cyber threats and phishing attacks. And basically, the problem is in
in the modern world, the technology is evolving with new tools and new platforms. But getting cyber attacks more increasing day by day. So I business infrastructures and IT teams and also regular users to protect the cyber attacks and phishing attacks and develop the cyber defense, which is basically an website. It is useful for even normal users, business enterprises, and also IT solutions. For example, normally in Amazon, basically if you buy one product, which is a phishing link, if you buy one product, you can get 10 products for free. This is phishing link. And people, non people users, we know and they click the link and after they get attacked by cyber. For example, we enter that phishing link into my website. The trust code will be shown, which is if I enter that website, the trust code will be 20 out of 100, which is a 100% phishing link. And also you can know the preview of the link we have there, and it also shows it is attacked by cyber attacks, and also it's a phishing link. So by using this website, we can protect normal users and also business activities. So I'm making a solution for this. So have you all done your dicty book? So is it useful for you? You got clarity, right? Thank you so much.